ஐஜேகேவினுடைய பொது ஊடக செயலாளர் கண்ணியத்துக்குரிய ஐயா நித்யானந்தம். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சசிகலா அம்மையார் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே பேசக்கூடிய, இந்தியாவிலேயே தமிழக தேர்தல் என்று வருகின்ற பொழுது இவரை தவிர்த்து பேச முடியாது என்று தலைப்புச் செய்தியாக வரக்கூடிய அளவிலே ஒரு காரியத்தை செய்திருக்கின்றார்கள். நான் பல காலமாக இதை சொல்லிக்கொண்டு ஏங்கிக் கொண்டிருந்தேன். அவர்கள் தெருவிற்கு வர வேண்டும், மக்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று சொல்லி. என்னை விட மற்றற்ற மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு ஒரு பெருமகிழ்ச்சி. இவங்க பொதுக்கூட்டம் பேசுகிறேன் 24ஆம் தேதி, அதுவும் ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாளை அமோகமாக கொண்டாட வேண்டும், அம்மாவினுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று அந்த நாளிலே சூளுரைக்க வேண்டும் என்று தமிழகம் இருந்து அத்தனை புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் இவர்களுடைய ரசிகர்களும் வாக்காளர்களும் மக்களும் ஒன்று சேர்ந்து அங்கே வர வேண்டும் என்று அவர்கள் ஒரு அழைப்பை விடுப்பது போல அவர் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே பார்த்தால் பொறுமையின் எல்லைக்கே அவர் சென்று விட்டார். பொறுமையின் எல்லைக்கே சென்று இன்றைக்கு தான் வெளியே வருகிறார். இதுக்கு மேலே பொறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிதானே? ஆமாம், கண்டிப்பாக. இதுக்கு மேலே ஆம்பிட் இல்லை, இதுக்கு மேலே வரையறை இல்லை, இதுக்கு மேலே பயணிக்க முடியாது. அதாவதுங்க, ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க, எப்பவும் கோபப்படுறவனும் மனுஷன் இல்லை, கோபப்படாமல் இருக்கிறவனும் மனுஷன் இல்லை. ரைட். அதனால் என்றைக்காவது எப்போவாவது ஒரு கோபப்படணும். இப்போ அதுக்கான காலம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கருதுகிறேன். அவங்க வந்திருக்காங்க. இப்போது நிச்சயமாக தீய சக்திக்கு எதிரான எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் என்றைக்குமே சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லவே மாட்டார்கள். முட்டையாக தீய சக்தி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று தான் சொல்வார்கள். இந்த தீய சக்தியை ஒழித்து அம்மாவுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எந்த காலத்திலும் திமுகவை ஒழிக்க வேண்டும், எப்பாடுபட்டாவது ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகிறது. அவர் அரசியலிலே பேச வேண்டிய மொழியிலே புரிய வேண்டியவர்களுக்கு புரிகின்ற அளவிலே இடித்து சொல்லியிருக்கின்றார்கள். இன்னமும் அவர்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் அரசியலிலே இருப்பதும் வெற்றி பெறப்போவதும் கிடையாது. மிக தெளிவாக நேரடியாக போய் பிச்சையாக கேட்க முடியும். தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், அம்மாவுடைய ஆட்சியை நிறுவேன் என்று நாம் உறுதியேற்போம் சொல்கிற போது மிக தெளிவாக வெளிப்படையாகவே இந்த தீய சக்தி ஒழிய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அக்கறை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த தீய சக்தியை எதிர்க்கக்கூடிய சக்திகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து போராடுபவன் தான் உண்மையான மக்கள் போராளி. உண்மையாக அம்மாவின் ஆட்சியை நிறுவக்கூடியவர்கள், உண்மையாக எம்ஜிஆருடைய ஆட்சியை நிறுவக்கூடியவர்கள். இதில் பிளவு ஏற்படுத்தி கொண்டு நானா நீயா என்று ஈகோ பார்த்து கொண்டு உட்கார்ந்தா நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சியும் கொண்டு வர முடியாது, எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியும் கொண்டு வர முடியாது. அதனால தான் அவங்க மனம் வெதும்பி இதுக்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது, இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்து கையிலே நம் தமிழ்நாட்டை கொடுத்து விட்டால் எல்லோருக்கும் கோமணம் கூட மிஞ்சாது என்பது அவர்களுக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு கிடையாது, பெண்கள் வெளியே நடமாட முடியாது. இவற்றையெல்லாம் பார்த்து வெகுண்டெழுந்து தான் அவர்கள் இன்றைக்கு நிதானமாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கோபத்தை வெளிப்படுத்தவில்லை, அதை தெளிவாக புரிய வேண்டியவர்களுக்கு புரிகின்ற விதத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். விளம்பர அரசு என்று எப்பொழுதுமே சொல்வார்கள் சசிகலா அம்மையார். என்ன விளம்பர அரசு பாருங்கள், இன்றைக்கி அனைத்து பத்திரிகையிலும் ஒரு பக்கம் விளம்பரம். என்னது ஒரு பக்கம் விளம்பரம்? கலைஞர் மகளிர் உரிமையா, மகளிர் சுய உதவியா, புதுமை பெண்ணா, தோழி விடுதிகளா, இலவச புற்றுநோயா, விடியல் பயணமா, இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் நிதி எங்கிருந்து வருது? இந்த திட்டங்களெல்லாம் யார் நடைமுறைக்கு இந்தியா முழுவதும் கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, நாரி சக்தி என்று சொல்லி மிஷன் சக்தி லோகபதி தீதி என்னார். எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென், பெண்களுக்கு பொருளாதாரத்தில், அதாவது சொல்கிறாரு எம்பவர்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு பொருளாதார ஒரு சக்தியை உயர்த்த வேண்டும், அவர்கள் தொழில் சக்தியை உயர்த்த வேண்டும், அவர்களுடைய வருமானத்தை உயர்த்த வேண்டும், பெண்களுக்கு அந்த மரியாதை கிடைக்க வேண்டும். உஜ்வாலா, பெண்கள் பெயரால் நீ எடுத்தால் உனக்கு இலவசம் என்று சொல்லி உஜ்வாலா கொடுத்திருக்கிறார்கள். வீடு கட்டுவது ஏதோ இவர்கள் இங்கே விளம்பரம் சொல்கிறார்களே,
அந்த வீடு கட்டும் திட்டத்தை மிகச்சிறப்பாக அவர் சொல்லியிருக்கின்றார்கள். அப்புறம் மகிழா சம்மான் சர்டிஃபிகேட் 2 ஆண்டுக்கு ஒரு முறை 7.5% அவர்களுக்கு வருமானம். இவையெல்லாம் பெண்களுக்கான திட்டம் இல்லையா? இதை விட அதிகமாக நீங்கள் செய்து விட்டீர்களா? எனவே இதை நாம் புரிந்து கொண்டோம். புதுமை பெண் சொல்லி கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாயா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? என்டிஏலையும் நான் இருக்கிறது ஐஜேகே, பார்வேந்தர் அவர்களுடைய கட்சியில் ஐஜேகேயில் நான் இருக்கிறேன். ரவி பச்சமுத்து அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம்? பேட்டி படாவோ பேட்டி படாவோ என்று மோடி அவர்கள் சொன்னதை நாங்கள் வழிமொழிகிறோம். அதோட அர்த்தம் என்ன? பெண் குழந்தையை பெற்றெடுத்து நல்லா வளர்த்து கொடுங்கள், பெண் குழந்தைக்கு கல்வி கொடுங்கள் என்று சொல்லி அதற்கான ஊக்கத்தொகைகளை எல்லாம் கொடுத்து வந்தார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு கல்லூரி மாதம் 1000 ரூபா. சரி, எப்படி? அதனால் இலவச புற்றுநோயும் அது என்ன போடுறாங்க? சேஃப்டி ஹெல்த் அண்ட் செக்யூரிட்டின்னு கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, அரசு பணங்களை எடுத்து தனது தேர்தல் விளையாட்டுக்கு பகட்டாக மக்களிடத்திலே என்ன சொல்றது, ஒரு மாயப்பிம்பம். இருங்கள், வருகிறேன். முடிச்சிடறேன். இந்த தோழி விடுதிகள் அது என்னமோ புது கண்டுபிடிப்பு மாதிரி. இந்த தோழி விடுதலைக்கு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் இன் அர்பன் அண்ட் ரூரல்னு ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு, கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான நிதி உதவியும் மத்திய அரசு தான் கொடுக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க? இவங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்து செலவு பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளவும் அடுத்தவங்க வீட்டு, அதாவது பழமொழி வேண்டாம், அடுத்தவங்க வீட்டை எடுத்துட்டு பேசலாம். நம்ம இதுல வந்து எல்லாமே மக்கள் தப்பா நினைக்கிறாங்க. திரு நித்யானந்த் சார், நாங்க டிபேட்னா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு பொறியாளர் இருக்கிறார், இன்ஜினியர் இருக்கார் பக்கத்துல, இருங்க முடிச்சிட்டேன், இருக்காரு சிவில் இன்ஜினியர். அவர் வந்து கட்டடத்தினுடைய வரைபடத்தை போடுறாரு. கட்டணம் எப்படி இருந்தால் சிறப்பாக அமையும், காற்றோட்டங்கள் எப்படி இருக்கும், இவையெல்லாம் அவர் தெரிந்தவர் தான் சிவில் இன்ஜினியர், கட்டிட பொறியாளர். அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு அந்த கட்டடம் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அங்கே கட்டிட தொழிலாளர்கள் அந்த கட்டிடத்தை கட்டுவார்கள். ஆனால் சொல்லும் பொழுது கட்டிட தொழிலாளர் கட்டியது அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை பொறியாளர் சிறப்பாக டிசைன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்களா? ஆக பொறியாளர் அங்கேருந்து டிசைன் பண்ணியிருக்கான், இவன் வந்து கல்லை அடிக்கிட்டு நான் தான் பண்ணேங்கிறான். இவ்வளோதான் விஷயம். பேசும். மருந்தாகி தப்பா மரத்தொற்றால் செல்வம் நயனுடையான் கண்பெறின்னா வள்ளுவன். செல்வம் நல்லவர்களிடத்திலே இருக்குமானால் அது மக்களுக்கு பயன்பெறும். செல்வம் என்பது இங்கே வெறும் பணம் மட்டுமல்ல, ஆளுமையும் செல்வம்தான், கல்வியும் செல்வம்தான், நல்லெண்ண யாவும் செல்வம்தான். ஆக அந்த செல்வம் நல்லவர்களிடத்தில் இருந்தால் அது மக்களுக்கு பயன்பெறும், இல்லை என்றால் அது மக்களுக்கு பயன்பெறாது. அன்பகத்தில் உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளர்ந்தற்றுனா, அன்பில்லாதவனுடைய உயிர் வாழ்க்கை, அவனுடைய பணம், இதெல்லாம் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் உதவாத ஒரு மரமாகத்தான் திகழும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் எம்ஜிஆர் அவருடைய சினிமாவிலேயே பாட்டு இருந்தது. சரிதானே? ஆமாம். ஏன்னா கவிஞரை பக்கத்தில் வச்சுட்டு கவனமாக பேசணும், ஏன்னா வார்த்தைகள் இருந்தாலும் டக்குன்னு பிடிச்சிருவார். அதனால் இந்த குறளின்படி நிச்சயமாக நல்லவர்களிடத்தில் நல்ல சிந்தனை உதித்திருக்கிறது. நிச்சயமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிலே அவர்களுடைய நடவடிக்கைகள் இனிமேல் நாம் எதிர்பார்க்கலாம். அதிரடியாக எதிர்பார்க்கிறோம். அவர் சொன்னார் இளந்தமிழன், நாம் அவசரப்படலை, எத்தனை காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ மோசமாக சட்டம் ஒழுங்கு போயிட்டுருக்கு. நமக்கு மக்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசமும் அன்பும் நம்மளை என்ன பண்ண முடியாது, கையேறந்த நிலையிலே நாம் இருக்கிறோமே என்ற ஏக்கத்திலே தான் நாம் அப்படியெல்லாம் பேசியது, வேறு ஒரு காரணம் இல்லை. அதே மாதிரி இந்த முப்படை, அப்புறம் இவர் ஒன்று சொன்னது, அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தது, இதெல்லாம் ரொம்ப எளிமையாக நான் சொல்லணும்னா, அம்மாவை, அதாவது எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதா அம்மையார் என்ன செய்தாலும் கூட நம்முடைய சசிகலா அம்மையாரை கேட்காமல் செய்ய முடியாது, செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் மக்களோடு பழகக்கூடிய உணர்வு, மக்களோட பழகி இருக்கக்கூடிய சாதாரண மக்களோட பழகிறதுக்கு அவங்களுக்கு தான் வாய்ப்பு. ஜெயலலிதா அம்மையாருக்கு வாய்ப்பு கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க, அப்புறம் அமைச்சர் ஆனாங்க, சாதாரணமாக போயிட்டு வருவாங்க. ஆனால் நம்முடைய விகே சசிகலா அம்மையார் அவர்கள் சாதாரண மனிதர்களோடலாம் பழகியிருக்கிறாங்க. அந்த ஃபீட்பேக், அது என்ன மக்கள் சிந்திக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட சொல்லுவார்கள். அதுக்காக தான் அப்படி சொல்லும் பொழுது அதற்கான திட்டங்களை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் திரட்டியிருக்கிறார்கள் என்பதையும்
கொண்டு வந்திருக்கிறாள் என்பதையும் அவரோடு பேசுகின்ற பொழுது எனக்கு அவரிடம் இருக்கக்கூடிய அத்தனையும் எனக்கு புரிய வந்தது. கண்டிப்பாக இவ்வளவு சிறப்பான ஒரு அனுபவ அறிவு என்பது அந்த அம்மையார் இடத்துல இருக்கிறது. இப்போ நாம் இந்த விஷயத்தை கடைசியாக நான் வந்து முடிச்சுக்கிறேன். சரி. அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இல்லாத பொழுது, அவர்கள் மறைந்து விட்ட பிறகு யாரை முதலமைச்சராக்கலாம் என்று தீர்மானித்து முதலமைச்சராக்கியது அவர் சார்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஜாதி பார்த்தா யாரை ஆக்கியிருக்கணுங்க? அது வேறு. ஆக அவங்க ஜாதி பார்க்கலைங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அவர்கள் வேறு ஜாதி, அதாவது யாராக இருந்தாலும் மனிதர்கள் எல்லோரையும் சமமாக பாவித்தார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீ இந்த ஜாதிக்காக மட்டும் இருக்கிற, நீ வந்து இந்த 3 படை உள்ளவங்களுக்கு மட்டும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ராணிப்பேட்டை போன்ற பகுதியிலே இந்துக்களை நிற்க வைத்து வெற்றி பெற்றார்கள். இந்துக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல இஸ்லாமியர்களை நிற்க வைத்து வெற்றி பெற்று காட்டினார்கள். இதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் செஞ்சாங்க. மற்ற கட்சியெல்லாம் எங்கள் மதம், எந்த மதம் இருக்குது, எந்த ஜாதி இருக்குதுன்னு பார்த்து வைக்கிற நேரத்தில் அதிமுகவோட வேட்பாளர் ஜெயலலிதா அம்மையாரோட வேட்பாளர், அதை வைத்து நீ போ, அவ்வளோதான். வெற்றி கண்டார்கள். மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். நல்ல திட்டங்களை வழங்கினார்கள். அதனால் நாம் அம்மாவினுடைய ஆட்சி அமைப்பது என்பது அந்த பொற்கால ஆட்சி, பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த ஆட்சி என்பது புரட்சித் தலைவரோட ஆட்சியும், அதை வழியொட்டி அந்த பாதையிலே சென்ற ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியும் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மீண்டும் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களோட அறிவுரையோடு ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் சசிகலா அம்மையார் அவர்கள் சொல்வதை நாம் வரவேற்கிறோம், அவர்களுக்கு வாழ்த்துகிறோம்.